ஹலோ மக்களே, நம்ம இப்போ பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக இது நல்ல டீ கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாளே நைட்டே ஒரு 1/4 கிலோ பருப்பு ஊற வச்சு வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வராது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இது கூட வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வெட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் கலந்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. இதில் நம்ம கொஞ்சம் சீரகம் போடுறோம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். ரொம்ப லைட்டாக ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம தட்டி போடலாம். ரொம்ப கரெக்டாக போடணும். ரொம்ப மெலிசாகவும் போடக்கூடாது, ரொம்ப தடியாகவும் போடக்கூடாது. மீடியம் சைஸில் நல்லா தட்டி இதை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் இதை போட்டு ஒரு நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டில் தான் சாப்பிடுவீங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சேம் டைம் தெரியாது. நம்ம நிறைய இடத்துல எனக்கு பிடிக்கவே செய்யாது இந்த கடலை வடைலாம். ரொம்ப நல்லாவே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரியாக கொஞ்சம் உள்ளே ரொம்பவே நைஸாக இருக்கும், மேலேயும் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது சாப்பிடவே பிடிக்காது. இது நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே எல்லாமே வெந்திருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா வெந்திருக்கணும். மீடியம் தீயில் வச்சு தான் நம்ம இதை பொரிக்கணும். இல்லைனா மேலே கரிஞ்சிரும், உள்ளே வேவாது. அதனால் மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலர் மாறி, இந்த கலர் வருது பாருங்கள், இந்த கலர் வர்றது வர மாறி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரியே தான் நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா ரெசிபியும் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக. நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை டீ கூடவோ எது கூட நீங்கள் சாப்பிட்டாலுமே சும்மா கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஐட்டம் வேணும்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. அதனால தான் நான் இதை போடுறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.